நீங்க தினமும் உங்களுடைய கிச்சன்ல நான்ஸ்டிக் பேனை பயன்படுத்தி சமைக்கீங்களா? அப்படின்னா நீங்க தினமும் உங்களுடைய சாப்பாடு கூட கேன்சரை உருவாக்கக்கூடிய கெமிக்கல்ஸையும் சேர்த்து சாப்பிட்டு இருக்கீங்கன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? சயின்டிபிக் ரிசர்ச்சை பேஸ் பண்ணி உண்மையிலேயே நான்ஸ்டிக் பேன்ஸ் கேன்சரை காஸ் பண்ணக்கூடியதா நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நான்ஸ்டிக் பேனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆபத்தையும் அதனால வரக்கூடிய பிரச்சனைகளையும் அவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். மனிதர்களோட பரிணாம வளர்ச்சியில சமைக்கிற முறைகளும் நிறைய மாற்றங்கள் அடைஞ்சிருக்கு. ஒரு காலத்துல மண்பானையில சமைச்சிட்டு இருந்த நாம அதுக்கப்புறம் இரும்பு, அலுமினியம், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மாறி இன்னைக்கு செராமிக் நான்ஸ்டிக் பேன் வந்திருக்கோம். இந்த நான்ஸ்டிக் பேன்ல முக்கியமா கேன்சரை காஸ் பண்ணக்கூடிய 2 கெமிக்கல்ஸ் இருக்கு. அதுல ஒண்ணு PFOA பெர்ஃப்ளூரோ ஆக்டனோயிக் ஆசிட், இன்னொன்னு PTEF பாலி டெட்ரா ஃப்ளூரோ எத்திலீன். இது ரெண்டும் டெஸ்டிகுலர் கேன்சர், பிரஸ்ட் கேன்சர் மற்றும் கிட்னி கேன்சர் வரதுக்கு முக்கியமான காரணமா இருக்குன்னு சில ரிசர்ச் சொல்லுது. 2023 இன்டர்நேஷனல் ஏஜென்சி ஃபார் ரிசர்ச் ஆன் கேன்சர் விலங்குகள் மற்றும் மனிதர்களை பயன்படுத்தி ஒரு ரிசர்ச் நடத்துறாங்க. இந்த ரிசர்ச்சோட அடிப்படையில PFOA அதிகப்படியான கேன்சரை உருவாக்கக்கூடிய தன்மை கொண்ட ஒரு பொருள் வகைப்படுத்துறாங்க. இந்த PFOA எப்படி கேன்சரை காஸ் பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம உணவு சமைக்கும் போது நான்ஸ்டிக் பேன்ல இருந்து உணவுக்கு வருது. உணவுல இருந்து நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ரத்தத்துல கலந்து சீரம்ல இருக்கக்கூடிய PFAவோட அளவு அதிகரிக்குது. இதனால இது கிட்னியும் டெஸ்டிஸ்லயும் அதிகமா சேருது. அங்க இருக்கக்கூடிய நார்மல் செல்களை பாதிக்குது. இது எப்படி செல்ஸை பாதிக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இது ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் DNA மேல கிரியேட் பண்ணுது. இதனால மியூட்டேஷன் ஏற்படுது. இந்த மியூட்டேஷன் கேன்சர் செல்ஸா மாறதுக்கு உதவி பண்ணுது. கேன்சர் செல்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நார்மலா ஒரு செல் ஒரு நாள்ல உருவாகி 2 நாள்ல இறக்குதுன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா, இந்த கேன்சர் செல்ஸோட இறப்பு விகிதம் குறைஞ்சி அதோட புதுசா உருவாகக்கூடிய தன்மை மட்டும் அதிகரிச்சோம். ஒரு இடத்துல 100 செல் மட்டும் தான் இருக்கணும்னா அந்த இடத்துல ஒரே நாள்ல 1000 செல்லா உருவாயிருக்கும். இந்த செல்லோட வளர்ச்சியை கண்ட்ரோல் பண்ண முடியாதனால இது அதிகப்படியா வளர்ந்து கேன்சரா மாறுது. இந்த ரிசர்ச்சோட அடிப்படையில PFAO கேன்சரை உருவாக்குதுன்றதுக்கான நிறைய எவிடன்ஸ் வந்து அவங்க கொடுத்திருக்காங்க. PFAO ஹார்மோனல் சேஞ்சஸ் ஏற்படுத்துறதுனால பெண்களோட உடம்புல, அதாவது முக்கியமா பிரஸ்ட் கேன்சர் வரதுக்கான காரணமா இருக்குன்னு இந்த ரிசர்ச் சொல்லுது. 2013-15 காலகட்டத்துல இந்த PFOA-வோட கேன்சர் உருவாக்கும் தன்மை தெரிஞ்சதுனால நிறைய நாடுகள் PFAO பயன்படுத்தி உருவாக்கக்கூடிய நான்ஸ்டிக் பேன்ஸை எல்லாம் தடை பண்ணிட்டாங்க. ஆனாலும் சைனா, இந்தியா போன்ற பல நாடுகள்ல PFAO பயன்படுத்தி உருவாக்கக்கூடிய நான்ஸ்டிக் பேன்ஸ் இன்னும் பயன்பாட்டுல இருக்கு. சில வீடுகள்ல 2015 வாங்கின நான்ஸ்டிக் பேன்ஸை இன்ன வரைக்கும் பயன்படுத்திட்டு இருக்காங்க. இதெல்லாம் இன்னைக்கும் கேன்சரை உருவாக்குறதுக்கான அதிக வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்குதுன்னு இந்த ரிசர்ச் சொல்லுது. இப்போ இருக்கக்கூடிய நிறைய புதிய பிராண்ட்ஸ் எல்லாம் PFAO ஃப்ரீ நான்ஸ்டிக் பேன்ஸ் சொல்லிட்டு மார்க்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. இதனால கேன்சர் வராதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வரும். ஏன்னா இதுல PTEF இருக்கு. இந்த PTEF என்ன பண்ணும்னா, அதிகப்படியான வெப்பத்தினாலையும் தேய்மானத்தினாலையும் உடல்ல கலந்து கேன்சரை உருவாக்குறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கும். சோ இந்த ரிசர்ச் அடிப்படையா வச்சு இந்த நான்ஸ்டிக் பேன்ஸை நம்ம பயன்படுத்தலாமா வேணாமான்னு நீங்க முடிவெடுங்க. உங்களுடைய முடிவை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இது போன்ற மேலும் பயனுள்ள தகவல்களுக்கு என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி.